மிதனராசிக்காரங்க நீங்கள் எவ்வளோ வெறுப்பில் இருந்தாலும் சரி, இந்த 40 நாட்களில் உங்கள் டென்ஷன்லாம் மாறப்போகுது. 7-10 கூடிய குரு பகவான் 2ல் இருக்காருங்க. தனாதிபதி உச்சம். காசு, பணம், துட்டு, மணி. மிதனராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்துல பிராண்ட் ஆக போறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள். சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 40 நாட்களுக்கு கிரகச்சேர்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் நண்பர்களே? புதனும் ஆதித்யனுமாக உடம்பு, உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி குருஜி நாங்கள் வெறுப்புல இருக்கோம். மிதனராசிக்காரங்க நீங்கள் எவ்வளோ வெறுப்பில் இருந்தாலும் சரி, இந்த 40 நாட்களில் உங்கள் டென்ஷன்லாம் மாறப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா 7-10 கூடிய குரு பகவான் 2ல் இருக்காருங்க. தனாதிபதி உச்சம். காசு, பணம், துட்டு, மணி. நம்ம சொல்லுவோம், வாழ்க்கையில் நம்பிக்கை வரணும்னா என்ன செய்யணும்? மஞ்சள் கலர் சட்டை போட்டு போங்க, உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். காலையில் அப்படி மனசுக்குள்ளே ஓம் முருகா அப்படின்னு நினச்சிட்டு போங்க, உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதெல்லாம் ஓகே தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பேக்கெட்டில் பணம் இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க, அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ். அது அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாதம் பை நிறைய பணம். உலகத்தில் பணம் தரும் தைரியம் வேறு எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எதை வேணால் குறைஞ்சி போட்டோம் சார், ஊச்சியை போட்டு ஏற்றிக்கலாம். விட்டமின் எம்மு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், வாழவே முடியாது. எம் ஃபார் மணி, அது உங்களுக்கு வந்துருச்சுல. விட்டமின் எம்மை நல்லா ஃபுல் டோஸில் போட போகிறாங்க. மீதி எல்லாம் தன்னால் நடக்கும். பணம் வரப்போகிறது. தொலைந்து போன பணம். சதீஷ்னு ஒருத்தன் தான் சார், இங்கே தான் சார் சுற்றிட்டு இருந்தான், கையில் இருக்கிற காசை பிடிங்கிட்டு ஓடிட்டான் சார். கவலையப்படாதீங்க, சதீஷ் எங்கேனாலும் உங்கள் கையில் கிடச்சிருவான். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடச்சிரும். நிறைய பேர் வருத்தமே தான். இந்த காலத்தில் சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நம்ம கூட பழகிறா தூக்கிட்டு ஓடி போயிடறான். அந்த மாதிரிலாம் 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இதில் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். 5 கூடி யோகாதிபதி. பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அந்த மாதிரிலாம் லக்ஸுரி கார்லாம் வாங்குவீங்க. யாரெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ், பிரைடல் மேக்கப்பு, இந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது பாருங்கள். A to Z திருமண அலங்காரம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பலூன்லாம் கட்டி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, ரொம்ப நல்ல நேரம். அழகியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட், அடி தூள் பிரமாதம், அடி போலி, உங்களுக்கு நல்லா இருக்குது டைம். ஏற்கனவே 10ல் சனி பகவான். 10ல் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி. பிராண்டு. மிதனராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்துல பிராண்ட் ஆக போறீங்க. யாரெல்லாம் ஹோட்டல் வச்சிருக்கீங்களோ ரொம்ப நல்ல நேரம், நல்லா ஓடும் ஹோட்டல். நல்லா சாப்பாட்டு கடை வச்சிருக்க, காஃபி டீ கடை வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். நண்பர்களே, நீங்கள் டீ கடை வேணா வைங்க, இல்லை ஏரோப்ளேன் கடை வேணா வச்சிருங்க, என்ன வேணா வச்சிருங்க. ஆனால் உங்கள் ராசி, நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் என்ன கடை வேணா வைங்க, பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும், அதான் முக்கியமான விஷயமே. அந்த ராசி உங்களுக்கு இருக்கு, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த 40 நாளில் அடி தூள் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு காதல் வரப்போகுது. நிறைய பேர் பிரிஞ்சு விட்டு போன வாழ்க்கையிலே ராம் நீ எங்கே இருக்க, நீ விட்டுட்டு போன இடத்துல அங்கேயே வெயிட் பண்ணுறேன், அதெல்லாம் நடக்கும். அடடா, பழைய பிரிந்த காதலி ஊருக்கு வருவா, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி அந்த ஒரு வாரத்தை சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த 40 நாள் நீங்கள் தான் செம ஜாலியாக இருக்க போகிறீங்க. இந்த 40 நாள் அந்த கிரக சேர்க்கை உங்களை புதுசாக வாழ வைக்க போகுது. புதுசாக இளமையாக உணர்வீங்க. இளமை திரும்புதே தன்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க.
சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னடானா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயவா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும், எல்லாம் சொல்ல கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.